வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கடைத்தெரு. நவராத்திரி சீசன் வந்தாச்சு. எஸ், நம்ம சேனலில் நிறைய பேர் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்க கொலு பொம்மை வீடியோஸ் அடுத்தடுத்து வரப்போகுது. அதுக்கான ஒரு இனிமையான தொடக்கமாக இன்னைக்கு நான் மயிலாப்பூரில் ஸ்ரீ விஜயா ஸ்டோர்ஸில் இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான கொலு பொம்மைகள் கலெக்ஷனை ப்ரைஸோடு மென்ஷன் பண்ணியிருக்கேன். கூடவே இவங்க கடையில் இருக்கக்கூடிய வைட் வெரைட்டி ஆஃப் அலங்கார தோரணங்கள், அதுக்கப்புறம் கொலு படிக்கட்டுகள் இதையெல்லாம் காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போது ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம 3rd ஃப்ளோரில் இருக்கக்கூடிய அழகழகான கொலு பொம்மைகளை தான் பார்க்க போகிறோம். அதுவும் செட்டாக காமிச்சிருக்கேன், ப்ரைஸோடு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது அழகாக ஒரு போர்டு மேலே வியாபாரிகள் உட்காந்து வியாபாரம் பண்ணுற மாதிரி, இல்லாட்டினா காய்கறி நறுக்கிட்டுருக்காங்க, இல்லை ஆச்சாரி கோல்டு செய்கிற மாதிரி, அப்புறம் நமக்கு மண்பானை செய்கிற மாதிரி, இல்லைனா சிவலிங்கம் பூஜை பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய மீன் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வியாபாரிகளோ இல்லைனா ஒரு வேலை செய்கிறவங்களையோ ரொம்ப அழகாக வடிவமைச்சு வச்சுருக்காங்க. இதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. அடுத்தது காய்கறிகள் அவ்வளோ தத்ரூபமாக அழகழகாக சிங்கிள் பீஸ் காய்கறியும் நமக்கு இருக்குது. இது சின்ன சைஸ். அதுக்கு அடுத்தது இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸில் உருளைக்கிழங்கு, வெங்காயம், மாம்பழம், ஆப்பிள்லாம் அவ்வளோ அழகாக அட்ராக்டிவாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு பார்க்கவே ரொம்ப ரியலாகவும் தெரிஞ்சுது. இதெல்லாம் கொலுவில் அடிக்கினா அவ்வளோ அழகாக இருக்கும். ஈவன் ஸ்டூடெண்ட்ஸோடைய ப்ராஜெக்ட்டுக்கு கூட நிறைய பேர் இந்த மாதிரி தேடிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த டைமில் வாங்கி வச்சிங்கன்னா அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் அந்த பூண்டெல்லாமே ரொம்ப தத்ரூபமாக இருந்ததுன்னு சொல்லலாம். அடுத்து இப்போ நம்ம கொலு பொம்மை செக்ஷனுக்கு வந்திருக்கோம். கொலு பொம்மையெல்லாம் மண்லையும் இருந்தது, அதே சமயத்தில் பேப்பர் மெஷ்லையும் செஞ்சுருந்தாங்க. ஸோ உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். அஷ்டலக்ஷ்மி செட்லாம் 1000 ரூபாயிலேருந்தே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. ஸோ நான் உங்களுக்கு அப்படியே ஒன்று ஒன்றா காமிச்சிட்டே வரேன். எஸ்பெஷலி அந்த வடிவங்கள், அந்த திருத்தமான முகம், அதையெல்லாம் பார்த்து தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸாகவே இருந்தது. இது அஷ்டலக்ஷ்மி பேப்பர் மெஷ்ல பண்ணது 4000 ரூபா செட்டில் இருந்தது. உங்களுக்கு அப்படியே என்னெல்லாம் இருக்கோ அதை நான் மொத்தமாக காட்டிகிட்டே வரேன். நீங்கள் ஷாப்புக்கு பர்ச்சேஸ் பண்ண போகும்போது என்ன பர்டிகுலர் செட் அவைலபிளாக இருக்குது, இல்லைனா ஒரு சில சமயம் சைஸ் வேறு சைஸில் இருக்கலாம், இல்லைனா ஒரு சில சமயம் அந்த பர்டிகுலர் பீஸ் விற்று போயிட்டு வேறு பீஸ் இருக்கலாம். ஸோ அதனால் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக நான் உங்களுக்கு ப்ரைஸோட மென்ஷன் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் ஷாப்புக்கு விசிட் பண்ணும்போது என்ன இருக்கோ நீங்கள் அதை பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் ஏன் இதை மென்ஷன் பண்ணுறேன்னா, நீங்கள் ஷாப்புக்கு விசிட் பண்ணும்போது ஒரு வேளை வேறு பீஸ் அவைலபிளாக இருந்து இந்த பீஸ் சேல் அவுட் ஆயிடுச்சுன்னா வேறு பீஸ் வந்ததுன்னா அதுக்கேற்ற ரேட் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரேட் டிஃப்ரென்ஸ் இருக்கேன்னு நீங்கள் நினைக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு இதெல்லாம் ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த செட்னா என்ன ரேட்டில் இருக்கும், என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதுக்காக தான் காமிச்சிருக்கேன். இது ராவணன் தர்பார் மண்ணில் செஞ்சது, 4100 ரூபாய். ரொம்ப அழகாக ஹனுமன் தன்னோட வாலையே பெருசாக்கி வாலை சுருட்டி அரியணையாக வச்சு உட்காந்துருக்காரு இல்லையா, அந்த சீனை டெபிக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது கர்ணன் கவச குண்டலம் செட். எவ்வளோதான் காலம் கழிஞ்சு பார்த்தாலும் அது நமக்கு ஒரு எவர்கிரீன் செட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ்லாம் நிறையவே இருக்குது. நான் காமிச்சிட்டே வரேன். இது ஆழ்வார்கள் செட் மண்ணில் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே ப்ரைஸை நான் கூட சேர்த்து காமிக்கிறதுனால நான் செப்பரேட்டாக ஸ்க்ரீனில் சைடில் போடல. ஸோ உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் செட்டோட ப்ரைஸ் தெரியணும் அப்படின்னா ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அவங்க நேமோடையே எழுதி வச்சுருக்கிறதுனால நமக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். இது ரொம்ப அழகாக குதிரைகளோடு இருக்குது பாருங்கள். அடுத்தது கோவர்தனகிரி செட். இது 3000 ரூபாய்க்கு இருக்குது. கோவர்தனகிரி மலையை கிருஷ்ணர் தூக்கிட்டு நிற்கிற மாதிரி ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கதையே நமக்கு ரொம்பவே ஒரு என்ன சொல்கிறது, கிருஷ்ணரோட லீலைகளைலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு செட்டாக இருக்கும். இது பார்க்கும்போது துலாபாரம் செட் காமிச்சிட்ருக்கேன். கிருஷ்ணரை இந்த துலாபாரமில் உட்காத்தி வச்சு நம்ம எடை போடுறது. அடுத்தது பாரத போர். ஸோ நான் சொன்ன மாதிரி அழகாக அந்த புராண கதைகளில் இருக்கிற நிறைய கதைகளை கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி கடவுள் உருவங்கள், நமக்கு மீனாட்சி கல்யாணம் செட்னு நிறைய செட் நான் உங்களுக்கு போக போக காமிச்சிட்டே வரேன். உங்களுக்கு தெரியும். இது அசோகவனத்தில் சீதை இருந்த அந்த செட்டை தான் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது கிருஷ்ணர் பட்டம் செட் 1200 ரூபா. ஒரு சில சிலைகளுக்கெல்லாம் நமக்கு பேர் தெரியாட்டியும் அங்கே இருக்கிறவங்க நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இது வாலி மோக்ஷம் செட். இது எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி அழகாக நமக்கு கிளியராக செட்டாக எடுத்து வச்சுருக்கிறதுனால நம்மக்கிட்ட என்ன இருக்குதுன்னு நம்ம ஆல்ரெடி வீட்டில் பார்த்துட்டு வந்துட்டோம்னா நம்ம என்ன தேவைங்கிறது மோஸ்ட்லி கொலு வைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம யோசிச்சுட்டு தான் வருவோம். இந்த செட்லாம் இந்த வருஷம் புதுசாக வாங்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர்டாக வர்றதுனால ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது சஞ்சீவி மலையை ஹனுமன் தூக்கிட்டு வர செட். இதுவுமே பார்க்க ரொம்ப நீட்டாக இருந்தது.
அடுத்தது பீமசேனன் கர்வம் செட். இது வந்து 1600 ரூபாயில் இருக்குது. ஸோ ஹனுமனோட வாலை வந்து பீமசேனன் தூக்குற மாதிரியும் அதை தூக்க முடியாதனால நம்ம தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நினச்சோமே, இப்போ வந்து நிறைய பேர் இருக்காங்க இந்த உலகத்தில் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு நம்ம இந்த கதைகள்லாம் எடுத்து சொல்லும்போது அவங்களுக்கும் ஒரு நாலேஜ் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும். அந்த மாதிரி இது வந்து கிருஷ்ணர் உரியடி செட்டு. அதுக்கப்புறம் இது மாய கண்ணாடி செட் 1600 ருபீஸில் இருக்குது. இதெல்லாமே இந்த கலர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பிரைட்டாக கொடுத்துருக்கிறதுனால நம்ம கொலுவில் வைக்கும்போது லைட்டிங்ஸோடு சேர்த்து போட்டோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் வந்து லிங்கம் செட் அப்படியே நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குது நமக்கு. இது குருகுலம் செட் 1200. அந்த காலத்துலலாம் வந்து குருகுலம் தானே இருந்தது. ஸோ முதல்ல நான் சொல்கிறது இது வந்து மரம் மாறிய குபேர பிள்ளைகள் அந்த மாதிரி. ஸோ மரமாக இருந்தாங்க. கிருஷ்ணர் வந்து அந்த உலக்கையில் கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. அவங்க அம்மா நாட்டி பண்ணுறாரு அவர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சேட்டை பண்ணதுனால அவர் வந்து அதை இழுத்துக்கிட்டே வந்து 2 மரத்துக்கு நடுவில் வந்து மரம் பிளந்து குபேர பிள்ளைகள் வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் அங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். ஒருவேளை அதில் சில தவறுகள் இருந்ததுன்னா என்னை நீங்கள் கரெக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி பிள்ளையார் வந்துட்டு ஓட்டிகிட்டு போகிற மாதிரியான செட் ஒரு மாதிரி சிலதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் கொடுத்துருந்தாங்க. சிலதெல்லாம் வந்து அந்த புராண கதைகளை டிபிக் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருந்தாங்க. இது வந்து நாரைவதம், கிருஷ்ணர் நாரைவதம் பண்ணுற செட்டு. இங்கே கிருஷ்ணர் தாயக்கட்டை விளையாடுற மாதிரியான செட்டு காமிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. அடுத்தது வயல் செட்டு காமிச்சிட்ருக்காங்க. இது வந்து வயலில் எப்படி வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ நவராத்திரி அப்படிங்கும்போது நம்ம ஜஸ்ட்டு கடவுள் உருவங்களை மட்டுமே வைக்க மாட்டோம். அதில் வந்து கண்டிப்பாக நம்ம மற்ற ஒரு என்ன சொல்கிறது ஒரு வயல் செட்டோ இல்லை கிரிக்கெட் பிளேயர் செட்டு இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வருவாங்க. லைக் ரியல் லைஃப்பில் என்னெல்லாம் இருக்கோ அதையுமே கொண்டு வராங்க. ப்ளஸ் அந்த காலத்தில் நடந்த புராண கதைகள், அது மட்டும் இல்லாமல் கடவுள் உருவங்கள், அப்புறம் கடவுள் கதைகள், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸை வந்து ஒன்றா சேர்த்து வர்றது தான் நவராத்திரி அப்படின்வாங்க. ஸோ அந்த வகையில் ஈவன் பார்க் செட்லாம் கூட இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது எல்லாமே மிக்சடாக இருந்தால் தான் அது ஒரு தீமாக இருக்கும். சில பேர் வீட்டில் வந்து தீம் மாதிரி வைப்பாங்க. இந்த வாட்டி இந்த மாதிரி தீம் வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நிறைய பேர் இப்போ ரொம்ப இன்னோவேட்டிவாலாம் வைக்கிறாங்க. இங்கே பாருங்களேன், இளநீர் வியாபாரி இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ தினப்படி நடக்கிற செயல்களை கூட இதில் கொண்டு வரும்போது குழந்தைகளுக்கும் அது ஒரு எஜுகேஷன் கொடுக்குற விஷயமா இருக்கும். ஓஹோ இப்படியெல்லாம் நடக்குதா அப்படிங்கிறது தெரிய வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இது வந்து டென்னிஸ் செட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி கிரிக்கெட் செட் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, இப்போ நியூவாக டென்னிஸ் செட் இருந்தது. அப்புறம் இது பர்த்டே செலிப்ரேஷன் அந்த பார்ட்டி நடக்கும் இல்லையா, அந்த செட் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம பார்த்துட்டுருக்கிறது பேண்டு வாத்தியம் செட்டு. ஸோ இதில் வந்து நிறைய நான் சொன்ன மாதிரி ஒவ்வொன்றுத்தில் சைஸ் வெரைட்டியாலாம் இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் இருக்கும். இது வந்து பிட்டுக்கு மண் சுமந்த கதை, அதை வந்து அழகாக செட் மாதிரி கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அங்கே மண் அப்படின்னு போட்டிருந்ததுன்னா அது மண்ணில் செஞ்சதுன்னு அர்த்தம். இது வந்து கனகதாரா செட். ஸோ அப்படி இல்லைனா பேப்பர் மெஷ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. அடுத்தது மாயா பஜார் செட். மாயா பஜார் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த மாயா பஜார் படத்துலையும் நம்ம பார்த்துருப்போம். கல்யாண சமையல் சாதம் அந்த பாட்டில் வர மாதிரி நிறைய சாப்பாடு சாப்பிடுவார் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப அழகான இதெல்லாமே என்ன சொல்கிறது ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான். ஒரு ஐ ட்ரீட்டாகவே இருக்குன்னு தான் சொல்லணும். இது வந்து காதணி விழா செட், காது குத்துறது குழந்தைக்கு அது செட். இதெல்லாம் வரிசையாக ரொம்ப அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க. நான் ரிலேட்டடாக காமிச்சிட்டே வரேன் பாருங்கள். அது அடுக்கி வச்சுருக்கிற விதமே நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சூஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது கிரிவலம் செட் பார்த்துட்ருக்கோம். ஸோ அடுத்தது வரலக்ஷ்மி செட் பார்த்துட்ருக்கோம். இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும்னா நீங்கள் ஸ்ரீ விஜயா ஸ்டோர்ஸ்க்கு நேரடியாக வாக்இன் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஆன்லைன் அவைலபிள் கிடையாது. நீங்கள் வந்து நேரடியாக விசிட் பண்ணி இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் நியூவாக அப்போவோ வந்துக்கிட்டே இருக்கும். நவராத்திரிக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது இல்லையா. ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் வர நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். இது வந்து மீனாட்சி கல்யாணம் செட் பார்த்துட்ருக்கோம் 3000 ருபீஸில். ஸோ இந்த மாதிரி எப்போவுமே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நேரில் போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு இன்னுமே ஒரு பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஒரு கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ணுவோம். இது சீதா கல்யாணம் செட். அடுத்தது இது நம்ம தேவி, கருமாரி தேவி, மகேஸ்வரி தேவி, இந்த மாதிரி தேவிகள்லாம் பார்த்தோம். அம்பாள் இது வந்து சிங்கராஜா செட் பார்த்துட்ருக்கோம். அந்த கதை நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம் இல்லையா. அதே மாதிரி குரங்கு தீர்ப்பு செட்டு, குரங்கு ஆப்பம் தின்ன கதை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. எடை போட்டு நீ பாதி எடுத்துக்கோ நான் பாதி எடுத்துக்கோன்னு கடைசியில் பூனை ரெண்டும் சண்டை போட்டதுனால குரங்கு தான் அந்த இடத்துல லாபம் அடைஞ்சிதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கதையை சொல்கிறக்கூடிய செட்லாம் இருக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு அந்த மாரல்லாம் வந்து மனசில் பதிகிற மாதிரி இருக்கும்.
ஸோ அந்த குழந்தைங்களே அழகாக உட்காந்து கதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகும். நவராத்திரியை நம்ம 9 நாட்கள் கொண்டாடுவோம். நவராத்திரினா 9 இரவுன்னு ஒரு மீனிங் இருக்குது. நவ அப்படின்னாலே 9 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். புதுமைன்னு கூட ஒரு மீனிங் இருக்குது. ஸோ 9 ராத்திரிகள் அம்பிகையை வழிபடக்கூடிய ஒரு உன்னதமான விழா தான் இந்த நவராத்திரி. நவராத்திரியை பற்றி நான் படித்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணுறேன். நவராத்திரியோட நோக்கம் தான் என்ன? அம்பாள் மகிஷாசுரனை வதம் செய்யறதுக்காக இந்த 9 நாட்கள் தவம் இருந்தாங்க. அந்த காலம் தான் நவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. 30 தேவியர்களான மலைமகள், அலைமகள், கலைமகள் இந்த 3 பேருமே ஒரு ரூபமாக வந்து மகிஷாசுரனை வதம் செய்யறது தான் இந்த நவராத்திரி திருவிழா அப்படின்வாங்க. இந்த நவராத்திரி பண்டிகையை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, ஒவ்வொருவரும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களையெல்லாம் ஒன்றா சேர்த்து நம்மக்கிட்ட இருக்கிற கெட்ட எண்ணங்களை எல்லாம் அழிக்கிறதுக்காக நம்மளையே நம்ம பக்குவப்படுத்திக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரீசனுக்காக இந்த நவராத்திரி பண்டிகையை நம்ம ரொம்ப கோலாகலமாக செலிப்ரேட் பண்ணலாம். இந்த நவராத்திரி டைமில் கொலு வைக்கிறது வழக்கமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நவராத்திரியில் விரதம் இருந்து அம்மனை வழிபடுவோம். இந்த 9 நாட்களில் டெய்லி ஒரு அம்பிகையோட அவதாரத்தை வழிபடுறது தான் வழக்கமாக. நவராத்திரி நாட்களில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தானியங்களால் சுண்டல்லாம் செஞ்சு நைவேத்தியம் செய்வோம். ஸோ அம்பாளுக்கு படிச்சுட்டு அதை பக்கத்தில் உள்ளவங்களுக்கு நம்ம கொடுக்கறது தான் வழக்கமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸு, வெத்தலை பாக்கு இது எல்லாமே கொடுப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் அடுத்தது விஜயா ஸ்டோர்ஸில் இருக்கக்கூடிய நவராத்திரி ரிட்டர்ன் கிஃப்ட் ஐட்டம் ஸ்பெஷல் வீடியோவும் வந்துட்டுருக்கு. ஸோ அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நவராத்திரி நாட்களில் பிரசாதமாக கொடுக்கக்கூடிய அந்த சுண்டல்லாம் உடம்புக்கு தேவையான ஆரோக்கியத்தை கொடுத்து நம்மளை ஸ்ட்ராங் ஆக்கக்கூடியது. இந்த நவராத்திரி சீசன் ரொம்ப டிவோஷனலாக இருக்கக்கூடியது மட்டும் இல்லாமல் ரொம்ப சயின்டிஃபிக்கலாகவும் யோசித்து பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. இப்போ ஸ்க்ரீனில் நம்ம பார்த்துட்டு இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு கல்யாண செட் மாதிரி பார்த்துட்டே வந்தோம். இது வந்து மாப்பிள்ளை அழைப்பு செட், மயில் வந்துட்டு உட்காந்துட்டு வர மாதிரி ஒரு வாகனம் மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம மாப்பிள்ளை அழைப்புலேயே காரில் உட்காந்துட்டு வர மாதிரியான செட். இதெல்லாமே ரொம்ப ட்ரெடிஷ்னலாகவே வரக்கூடிய செட் தான். இது வந்து கல்யாணம் செட் 2000 ரூபாயில் இருக்குது. ரொம்ப அழகாக வந்து நமக்கு வாத்தியம்லாம் வச்சுட்டு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சீர்லாம் வைக்கிற மாதிரி நிறைய விதவிதமாக இருக்குது. கல்யாண செட்டே நமக்கு டிஃப்ரெண்ட் வெரைட்டி இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஒன்றொன்றும் ஒவ்வொரு விதமாக செய்யலாம். ஒரே மாதிரி தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை இல்லையா? ஸோ ட்ரெடிஷ்னலாக ஒரு சில விஷயங்கள் இப்போது இந்த மாதிரி ஒரு கிருஷ்ணர் உரியடி செட் அப்படின்னா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பட் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டியாக கல்யாண செட்டு இல்லை வளக்காப்பு செட் அதிலலாம் நம்ம என்ன வேணால் புதுமையை புகுத்த முடியும். ஒரு சின்ன நியூவாக வைக்கக்கூடியது, இந்த சீர்தட்டில் வைக்கக்கூடிய ஐட்டம்ஸை மாற்றலாம். அந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் குட்டியாக நியூவாக இப்போ இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிருக்காங்க. இது வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய மாயா பஜார் செட் தான். கல்யாண சமையல் சாதம் நான் சொன்ன மாதிரி அவ்வளோ அழகாக இந்த செட்டை வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த படத்தில் வந்து நமக்கு இந்த பாட்டு பார்த்துருந்தோம்னா ஞாபகம் இருக்கும். அடுத்து நம்ம கும்பகர்ணன் செட்டு, கும்பகர்ணன் தூக்கத்தில் இருக்கும்போது எல்லாரும் வந்து எழுப்ப ட்ரை பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஸ்டோரி. ஸோ எப்படியெல்லாம் அவரை வந்து ஒரு டெம்ப்ட் பண்ணி எழுப்பலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அழகான ஒரு கதையாக அது போகும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நம்ம இப்போ ரீசெண்டாக கோல்டு வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். பட் எவ்ரி இயர் நம்ம வந்து நவராத்திரி சீசனில் கண்டிப்பாக இந்த மாதிரி நவராத்திரி கொலு பொம்மைகள் கலெக்ஷன், ரிட்டர்ன் கிஃப்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நம்ம கவர் பண்ணுவோம். உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி கொலு பொம்மைகள் வைக்கிறாங்க, அப்படி இல்லைனா ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும்னு நினச்சிங்க, அதை கவர் பண்ணி போட்டால் கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஷாப்போடைய அட்ரஸை எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். நான் போய் அங்கே செக் பண்ணிவிட்டு பெர்மிஷன் கேட்டுட்டு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அடுத்து இது காமாட்சி விளக்கு பூஜை செட் 2500 ருபீஸில் பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிறது ராமர்கிட்டேருந்து கணையாழி, அதாவது ரிங்கை வந்து ஹனுமன் வாங்கிட்டு அடுத்த செட்டில் ஹனுமன் அதை கொண்டு போய் சீத்தை கிட்ட கொடுக்குற மாதிரியான செட். ஸோ இது ரெண்டுமே தனித்தனி செட்டாக இருக்குது. நம்ம இதை ஒன்றா வாங்கி வச்சோன்னா அழகாக ஒரு தீம் மாதிரி இருக்கும். ஸோ இந்த ராமாயண கதையிலேயே கிளைக்கதைகள் நிறைய வரும் இல்லையா, அந்த கிளைக்கதைகளில் நமக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சில கதைகளை டெபிக்ட் பண்ணுற மாதிரி ஸ்டோரிஸை வாங்கி அது அப்படியே ரொம்ப அழகாகவும் ஒரு தீம் மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணலாம். இது ராதே அலங்காரம் செட் 3500 ருபீஸில் இருக்குது.
அடுத்தது ட்ரிப்ளிகேன் பார்த்தசாரதி செட்டை அப்படியே அழகாக வச்சுருக்காங்க. ஸோ நம்ம கபாலீஸ்வரர் செட்டும் பார்த்தோம், இப்போ பார்த்தசாரதி செட். இந்த மாதிரி ரொம்ப என்ன சொல்கிறது, மயிலாப்பூர் அண்ட் ட்ரிப்ளிகேன் ஏரியாவுக்கு ரொம்ப ஃபேமஸான அது கூட இருக்குது. உப்ளியப்பன் செட் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி பெருமாள் வெரைட்டி ஆஃப் செட்ஸ் நிறையவே அங்கே இருக்குது. இப்போது நம்ம பார்த்துட்ருக்கிறது ஒரு கொலுனா கண்டிப்பாக இந்த செட் இருக்கும். எஸ், நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்டு தான். தசாவதாரம் செட், விஷ்ணுவுடைய 10 அவதாரங்களையும் அழகாக இறக்கி சைஸ் வாரியாக இருக்குது. 6 inches செட் ஒரு 2000லேருந்து ஆரம்பித்து நமக்கு டிஃப்ரெண்ட் சைஸில் டிஃப்ரெண்ட் ரேஞ்சில் நமக்கு அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம கிருஷ்ணர் ஜனனம் செட் பார்த்துட்ருக்கோம். ஜனனம்னா பிறப்பு. ஸோ அவர் பிறந்தப்போ இருக்கிற அந்த சீனை தான் டெபிக் பண்ணுற மாதிரியான ஒரு இது. அதே மாதிரி அடுத்தது நம்ம மனுநீதி சோழன், அந்த பசு போய் நீதி கேட்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு செட். அடுத்தது நம்ம கிருஷ்ணர் சிலைகள், அதுவும் குட்டி கிருஷ்ணர் சிலைகள் ரொம்ப அழகழகாக வேறு போஸ்டில் இருக்கிற மாதிரி, வெண்ணெய் சாப்பிட்ற மாதிரி, தவழற மாதிரி, படுத்துருக்கிற மாதிரி, டிஃப்ரெண்ட் போஸ்டில் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருக்கிற மாதிரி, கண்ணுக்குட்டியோடு இருக்கிற மாதிரின்ட்டு ரொம்ப இயல்பாக தத்ரூபமாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே பார்வையாகவும் நல்ல பெருசாகவும் இருந்ததுன்னே சொல்லலாம். ஒரு ஹைலைட்டாக நம்ம கொலுவில் வைக்க போகிறோம், இந்த மாதிரி ஒரு சிலைகள் வேணும் அப்படின்னா ரொம்ப ஆப்டாக இருக்கும். அந்த பானையில் இருக்கிற காவிங்ஸ், அந்த நகைகளில் இருக்கிற காவிங்ஸுமே ரொம்ப அழகாக இருந்தது. எஸ்பெஷலி இந்த சிலைகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, அந்த கண்லையும் முகத்துலையும் சிரிப்புலையும் தெரியக்கூடிய ஒரு வாத்சல்யம் தான். அந்த அன்பு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஈவன் கண்ணுக்குட்டிக்கும் கிருஷ்ணருக்கும் இருக்கக்கூடிய ஐஸில் அவ்வளோ ரியலிஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்தது முழு முதற் கடவுளான பிள்ளையார் கையில் ஒரு நோட்டு பென்சிலும் இருக்கிற மாதிரி, அதில் ABCD எழுதியிருக்கிற மாதிரி அவ்வளோ அழகான கலெக்ஷன். ரொம்ப பெரிய பிள்ளையாராக கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய கொலுவில் அதை சென்டரில் வச்சோன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். பிள்ளையார் சிலைகளில் தான் எத்தனை விதம் பாருங்கள், அவ்வளோ அழகழகாக சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் வித்தியாசமான போஸில் ரொம்பவே அழகாக இருக்கும். பிள்ளையார் சதுர்த்தி வரும்போதே நம்ம பார்த்துருக்கோம், இப்போவும் நான் காமிக்கிறேன். ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸாக இருக்குது. அதுவும் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் டிஃப்ரெண்ட் பெயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சயன கோலத்துலேயோ இல்லைனா நின்றுட்டுருக்க மாதிரி, கேம் ஆடுற மாதிரிலாம் கூட நம்ம ஒரு சில இடத்துல பார்த்துருப்போம். ஸோ உங்களுக்கு நான் அப்படியே அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது எல்லாமே கொஞ்சம் பெரிய சிலைகள் அப்படிங்கிறதுனால மேல் படியில் தாராளமாக வைக்கலாம். வரலட்சுமி நோன்புக்கு அடுத்தது இந்த நவராத்திரி அப்போ அழகாக வந்து நம்ம அம்மன் சிலை வைப்போம். ஸோ அந்த வகையில் அலங்கரிக்கப்பட்ட அம்மனையே வச்சுருக்காங்க. பட் இதை வந்து தனித்தனியாக விற்பாங்க, நம்ம வாங்கி அழகாக செட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி சாரீ வேர் பண்ணி இருக்கிற அம்மன் 800 rupeesலேருந்து ஆரம்பிக்குது. நமக்கு என்ன சாரீ கலர் பிடிக்குமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பெரிய எவர் சில்வர் கலசம் இல்லை குடம்னு சொல்லலாம். அதில் அவ்வளோ அழகாக சமக்கி ஒர்க், பீட்ஸ் ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதில் வைக்கக்கூடிய அம்மன் முகமும் நமக்கு இருக்குது. ஸோ அம்மனுக்கு தேவையான கிரீடம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் 80 rupeesலேருந்தே அம்மன் முகம் இருக்குது, அம்மன் ஃபேஸ் இருக்குது. ஸோ அதிலேயே மஞ்சள் இருக்கிற மாதிரி, மஞ்சள் காப்பு பண்ணியிருக்கிற மாதிரி, அப்படி இல்லைனா பிளெயினாக நமக்கு வந்து கோல்டில், சில்வரில், ஜெர்மன் சில்வர்லன்ட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு. ஸோ ஜெர்மன் சில்வர்லாம் அதுக்கு ஏற்ற ரேட் வரும் நமக்கு. இதெல்லாம் கிரீடம் 650 rupees, 500 rupeesலேருந்தே கிரீடம் நல்லா அழகழகான ஸ்டோன்ஸ் பதிச்சு இருக்குது. இந்த மாதிரி நிறைய விதமான கலெக்ஷன்ஸ் அங்கே அவைலபிளாக இருக்குது. இந்த அலங்கரிக்கப்பட்ட அம்மன் சிலை நல்லா பெருசாகவே வந்ததுன்னு சொல்லலாம். நவராத்திரி
வந்தாலே கண்டிப்பாக கோலம் ரொம்ப ஒரு முக்கியமான இடம் வகிக்கும். ஸோ இப்போல்லாம் ரொம்ப ஃபேன்சியாக டைல்ஸில் ஒட்டுற மாதிரியான கோலம்லாம் இருக்குது. அந்த வகையில் இதுக்கு முன்னாடி ஒரு கிளிட்டரியான கோலம் காமிச்சேன். இப்போ வந்துட்டு ட்ரெடிஷ்னலாக வரக்கூடிய கோலம் ஸ்டிக்கர் தான். இது வந்து டோரில் ஒட்டுற மாதிரியான ஸ்டிக்கர். நிறைய விதமான கோலம் ஸ்டிக்கர்ஸ் வந்து சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. இல்லை மெயின் கோலமாக ஒன்று பெருசாக ஒட்டிட்டு சைடில் வந்து ஒட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரியான கோல டிசைன்ஸும் நிறைய ஸ்டிக்கர்ஸ் அவைலபிளாக இருக்குது. டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கூட இருக்குது. இந்த மாதிரி ஷைனிங்காக இருக்கிறது கூட இருக்குது. இல்லை சரவணபவ ஓம் போட்டது இந்த மாதிரி கூட இருக்குது. இதுக்கு முன்னாடி கோல ஸ்டிக்கர்ஸ் பார்த்தோம். இப்போது கோல அச்சுகள் உள்ள கோலமாவை போட்டுட்டு அதை அப்படியே நம்ம ரோல் பண்ணுற மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து அது உள்ளே போட்டு திருப்பி தட்டினோன்னா அந்த பாக்ஸில் வரும். இல்லை தட்டில் கோலப்பொடி போட்டுட்டு தட்டை அப்படியே லேசாக ஒரு தட்டு தட்டினோன்னா கீழே அப்படியே அந்த அச்சு விழும். ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸுமே நமக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலையும் இருந்து அதே சமயத்தில் பிளாஸ்டிக்லனா வடிகட்டி டைப் வரும் இல்லையா, அந்த மாதிரியும் இருந்தது. இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது டக்குன்னு என் கண்ணில் பட்டது மரப்பாச்சி பொம்மைகள். மரப்பாச்சி பொம்மைகள் நல்லா ட்ரெஸ் பண்ணி நீட்டாக அலங்காரம் பண்ணதும் இருக்குது. அப்படி இல்லை எனக்கு சிம்பிளாக வேணாலும் இருக்குது. இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறது ஒரு வெட்டிங் இன்விடேஷன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து கிளியராக தெரியல, பட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இதோடைய ப்ரைஸ் வந்து ஒரு 300 ரேஞ்சில் இருந்தது. இவ்வளோ புது விதமாக ஃபோட்டோலாம் வச்சு இன்விடேஷன் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆரத்தி தட்டு. ஆரத்தி தட்டுலேயே எவ்வளோ டிசைன்ஸ் வச்சு இந்த ஷாப்பில் நான் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. 3 ஃப்ளோர்ஸ்க்கு, கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர்னு டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதுவுமே நம்ம வந்து கல்யாணத்துக்கு வைக்கக்கூடிய இதெல்லாம் மனோரம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த இதில் உள்ளே வந்து அந்த இதை வச்சுட்டு பருப்பு வச்சுட்டு மேலே வந்துட்டு இந்த மாதிரி டிசைன் பண்ணதை வச்சிடலாம் நம்ம. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் இருந்தது. இந்த மரப்பாச்சி பொம்மைகள்லாம் பிளெயினாக இருக்கக்கூடியது, சைஸ் வாரியாக சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. அடுத்து சுவாமி படங்கள் பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு சுவாமி நமக்கு தேவையானது நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 100 ரூபாயில் இருந்தது. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம், ஒரு வேளை மெட்டீரியல் இல்லை குவாலிட்டி சைஸை பொறுத்து நமக்கு ரேட் டிஃபர் ஆகும். ஒரு சிலதுக்கு நான் ரேட் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம திரும்ப கொஞ்சம் கொலு பொம்மைகளை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். அடுத்து நம்ம கிருஷ்ணர் உட்காந்துருக்க மாதிரியும் கோபியர்கள் குளிக்கிற மாதிரியும் அந்த செட் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது வந்து ஒரு கல்யாணத்தில் சீர்தட்டாக வைக்கணும், மரப்பாச்சி பொம்மையோட நம்ம சோப்பு, சீப்பான் மாதிரி பவுடர் எல்லா கலெக்ஷனும் வேணும்னா அதுதான் பார்த்தோம். அடுத்து இப்போ மல்யுத்தம் செட்டு. இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி வெறும் சுவாமி சிலைகள் மட்டும் இல்லாமல் அப்துல் கலாம், விவேகானந்தர் அதெல்லாம் கூட தத்ரூபமாக வச்சுருக்காங்க. நல்ல பெரிய சிலைகளாகவே இருக்குதுன்னு சொல்லணும். ஸோ இதெல்லாம் நம்ம முதல் 2வது படிகளில் ரொம்ப அழகாக வைக்கலாம். சின்னதாக இருக்கிறதெல்லாம் கீழ்ப்படிகளில் வரும். தெய்வர்கள் அண்ட் தெய்வங்கள் சிலை தான் வந்து மேல் படியில் வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நம்ம வீட்டில் எந்த வழக்கம் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம வைக்கலாம். இப்போல்லாம் நிறைய பேர் வந்து கொலு வைக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஸோ நீங்கள் புதுசாக கொலு வைக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இல்லை நீங்கள் புதுசாக கொலு பொம்மைகள் இந்த வருஷம் ஆட் பண்ணுறதுக்கு தேடிட்டுருக்கீங்கன்னா கூட இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அடுத்து நம்ம செகண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய தோரணங்கள்லாம் பார்க்கலாம். நவராத்திரி அப்படிங்கும்போது வீட்டையும் அலங்காரம் பண்ணுவோம், அதே சமயத்தில் படிகளையும் நம்ம அலங்காரம் பண்ணுவோம். அந்த விதத்தில் நம்ம அலங்காரத்துக்கு தோரணங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த தோரணங்களை தான் நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தோரணங்கள்லாம் ஒவ்வொரு ரேட் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் இருந்தது, ப்ரைஸில் இருந்தது. கலர்ஸ்லாம் வந்து எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். குவாலிட்டி அண்ட் மெட்டீரியலுக்கு தகுந்தாப்பில் ப்ரைஸ் வந்து டிஃபர் ஆகும். 30-35 ருபீஸ்லேருந்து சிங்கிள் பீஸ் ஆரம்பித்து உங்களுக்கு வந்து டிஃபர் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் 50-60 ருபீஸில் இருக்குது. ஸோ நீங்கள் ஷாப்புக்கு நேரடியாக விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நான் காமிக்கிற மாதிரி இது வந்து 50 ருபீஸ் சிங்கிள் பீஸ் தோரணம் வரும். இல்லைனா சுவாமி மாலைகள்லாம் கூட நிறையவே அவைலபிளாக இருந்தது. இந்த மாதிரி கோல்டன் கலரில் வரக்கூடிய இந்த தோரணங்கள்லாம் நமக்கு 200 ரூபா ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. டிசைனுக்கு தகுந்தாப்பில் ரேட் டிஃபர் ஆகும். சிங்கிள் பீஸ் தருவாங்க. நம்ம வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். பட் ரேட் வந்து சிங்கிள் பீஸ்க்கு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க.
நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம், ஒவ்வொரு சைஸில், ஒவ்வொரு கலரில், ரொம்ப கலர்ஃபுல்லாக, ரொம்ப நீட்டாக அழகழகாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, ப்ளசண்ட்டாக இருந்தது, கண்ணுக்கே ஒரு ட்ரீட் மாதிரி இருந்தது. இந்த ஃப்ளோருக்குள்ளே கண்டிப்பாக ஒரு தடவை நுழைஞ்சு பாருங்கள். இந்த ஷாப்புக்கு நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா இந்த ஃப்ளோரை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ரொம்பவே அழகாக இருக்குன்னு சொல்லணும். நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் பண்ணலைங்கிறது அடுத்த விஷயம், பட் இதை பார்க்குறதுக்கே நமக்கு அவ்வளோ ரம்மியமாக இருந்தது. என்னதான் நமக்கு இப்போது சுச்சுவேஷன் கொஞ்சம் நார்மலாக இருந்தாலும் மாஸ்க் வேர் பண்ணுறது ரொம்பவே நல்லது அப்படிங்கிறதுனால நான் மாஸ்க் வேர் பண்ணிட்டு தான் இருப்பேன். நமக்கு வீடியோவில் காமிக்கும் போது நம்ம மாஸ்க் எடுத்துகிட்டு இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு அதை ரிமூவ் பண்ணிட்டு காமிக்கிறேன். இந்த ஃப்ளோர் ஃபுல்லாகவே அவ்வளோ வெரைட்டி ஆஃப் தோரணங்கள் இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு தாமரை மொட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க, அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ மெட்டீரியல் யூஸ் பண்ணதை பொறுத்து நமக்கு வந்துட்டு ரேட் டிஃபர் ஆகும். நான் சொன்ன மாதிரி பிளாஸ்டிக்கில் இருக்குது, இல்லை மெட்டலில் இருக்குது, இல்லைனா அந்த பேப்பரில் இருக்குது, இல்லை அந்த பிளாஸ்டிக் கவரை கட் பண்ணி போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மாதிரி மாலையெல்லாம் செய்வோம் இல்லையா, அந்த மெட்டீரியலில் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் ரொம்ப சின்னது, ஜஸ்ட் 30-35 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி இருந்தது. ஒவ்வொன்றுத்துக்கும் என்னால் பர்டிகுலராக ரேட் சொல்ல முடியல. ஸோ நீங்கள் ஷாப்புக்கு விசிட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளோரில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ரொம்பவே பிடிச்சிருந்தது, மனசுக்கு நிறைவாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். நல்ல பெரிய 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 மாலைகள் கூட அவைலபிளாக இருக்குது. இன்ஃபேக்ட் நமக்கு வந்துட்டு வெட்டிவேர் மாலைகள்லாம் கூட, ஒரு அடி மாலை 600 ருபீஸில் ஆரம்பித்து நமக்கு சைஸ் வாரியாக ரேட் டிஃபர் ஆகிட்டே போகும். நம்ம ஷாப்புக்குள்ளே என்டர் ஆகும்போதே இந்த கொலு படிக்கட்டுகள்லாம் வச்சுருக்காங்க. சைஸுக்கு ஏற்ப ரேட் வந்து டிஃபர் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து லேடிஸே தனியாக வந்து அசம்பிள் பண்ணுற மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடியது, ஜிக்ஸாக் பேட்டர்னில் வரக்கூடியது, இல்லைனா ஸ்ட்ரைட்டாக அந்த படி மாதிரி வரக்கூடியதுன்னு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் இருக்குது. சிம்பிளாக லைட் வெயிட்டாக ஸ்பேஸ் சேவிங்காக, முக்கியமாக நம்ம கொலு முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து அழகாக திரும்பவும் நம்ம பரன் மேலேயோ இல்லைனா ஒரு பீரோக்கு பின்னாடியோ ஓரமாக வைக்கிற மாதிரி ரொம்ப சின்னதாகவும் அழகாகவும் இருந்தது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நம்ம வீடியோவுக்கு ஒரு குட்டி லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டேப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம விஜயா ஸ்டோர்ஸில் இருக்கக்கூடிய ரிட்டர்ன் கிஃப்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் போட போகிறேன். ஸோ அதையும் மிஸ் பண்ணாமல் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாரையும் இன்னொரு நாள் இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.